இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்கள பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்கள் நேமும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பற்றி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வாட் ரிலீஸான மூவி அண்ட் சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாத. ஹலோ காய்ஸ், வெல்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கொடுத்த ஓடியில் வந்து ஒரு 3 மூவி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்களுக்கு கண்டு வெளியே போகிறாங்க. ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னா வாட்டும் IMDb 5.6 ரேட்டிங் கொடுத்தாரான ஆக்ஷன் த்ரில்லர் அட்வென்ச்சரஸ் மூவி. ஸோ படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னதான் கொஞ்சம் மொக்கையாக போயிருந்தாலையும் செகண்ட் ஆஃப் ரீசெண்டாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். என்னதான் வார் மூவி இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸாக இருந்தாலையும் கோலியோட கலெக்ஷனை பீட் பண்ண முடியலன்றது தான் உண்மை. ஸோ கான்செப்ட் என்னன்னா இந்தியாவுக்கு எதிராக கல்லின்னு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுது. இதோட மெம்பர்ஸ் யாருன்னா இந்தியாவை சுற்றி இருக்க கண்ட்ரீஸில் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற செலிபிரிட்டிஸ் தான். இவங்களோட பிளான் என்னன்னா இந்தியா பிஎம் கொண்டு அவங்கள ஒரு கலியோட மெம்பரை பிஎம் ஆக்கணுன்றது தான். இதை எப்படி நம்ம ஹீரோ தருது அண்ட் ஹீரோவுக்கு சின்ன வயசுல உயிர் நண்பனா இருந்த ஒருத்தர் எப்படி விரோதியா மாறணும் அண்ட் அந்த நண்பன் எப்படி களி கூட சேர்ந்தா இதெல்லாம் பத்தி சொல்றதா கான்செப்ட் சிம்பிளா இருந்தாலே நல்லா இருக்கு. செகண்ட் மூவினா இந்திரா IMDb 6.7 ரேட்டிங் கொடுத்தாங்க. மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸ் தான். மூவி கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கான்செப்ட் என்னன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் குடிச்சிட்டு டிபார்ட்மெண்ட்கார ஆக்சிடென்ட் பண்ணதுனால அவனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருவாங்க. அந்த கோபத்தில் அவன் போதைக்கு அடிமையாக அப்படி போதைக்கு அடிமையாக அவன் கண் பார்வையானதான். கொஞ்ச நாள் இப்படியே போது ஒரு நாள் அவன் ஒய்ஃபை யாரோ கொண்டுடுறாங்க. சரி, மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோவோட ஒய்ஃபை கொலை பண்ணது ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சு ஹீரோ கண்ணு தெரியலனாலையும் கஷ்டப்பட்டு அந்த சைக்கோவை பிடிச்சி போலீஸ் கிட்ட. பட் அந்த சைக்கோவை விசாரிக்கும் போது தெரியுது அவன் ஹீரோவோட வைக்க கொலை பண்ண இல்லை ஹீரோவோட வைக்க கொண்டது யாரு, கொண்டவங்களுக்கு ஹீரோவுக்கு என்ன சம்மதம் என்ன பகை அண்ட் குடிச்சதுனால மட்டும்தான் ஹீரோ கண் பரவ போச்சா இதெல்லாம் பத்தி சொல்றதா கான்செப்ட். நான் கூட மூவியோட போஸ்டர் பார்த்து இது ஒரு மாதிரியான படம்னு தான் நினைச்சேன். பட் இதுக்கு எந்த சம்மதம் இல்லை, ஒரு ஒர்த் வாட்ச் மூவினே சொல்லலாம். தேர்ட் மூவினா காந்தி கண்ணாடி IMDb 6.8 ரேட்டிங் கொடுத்துறாங்க. ட்ராமாவோட சென்டிமெண்ட் கலந்த ஒரு காமெடி மூவினே சொல்லலாம். மூணாவது மூவிலாம் காந்தி கண்ணாடி IMDb 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ட்ராமாவோட சென்டிமெண்ட் கலந்த ஒரு காமெடியான மூவினே சொல்லலாம். இந்த மூவியும் பார்க்க ஓரளவுக்கு டீசெண்டாகவே சூப்பராகவே இருக்கு. கான்செப்ட் என்னன்னா காந்தியில் ஒரு வயசானவர், அவருக்கு இப்போ 60 வயசு ஆனதுனால இப்போ ஒய்ஃப் ஆசைப்படுறதுனால 60 கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பாரம்பரிய சொத்தை வச்சுட்டு ஒரு 90 லட்சம் ரெடி பண்ணுறான். நம்ம ஹீரோவோட ஹெல்ப்பால். நம்ம ஹீரோ யாருன்னா அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் அரேஞ்ச் பண்ணுறவர். பணத்தை ரெடி பண்ண நேரம் அந்த 90 லட்சம் இல்லீகலாக வந்ததுனால அவங்களால பேங்க்கில் டெபாசிட் பண்ண முடியல. அண்டு அதே டைமில் இந்த 1000-500 நோட்டில் செல்லாதுன்னு கவர்மெண்ட் தடை போட்டுருவாங்க. ஸோ இவர்கிட்ட இப்போ இருக்கிற பணம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது வேறு காகிதமாக. ஸோ இந்த பணத்தை இந்த பழைய நோட்டை எப்படி புது நோட்டை மாற்றுறாங்களா இல்லையா, அண்டு காந்தியோட கல்யாணம் நடந்ததா இல்லையா, கடைசியிலே காந்திக்கு என்ன, இதெல்லாம் பற்றி சொல்கிறதா கான்செப்ட். எல்லாம் ஓகே. எத்தனை பேர் தான் இந்த பழைய 1000-500 நோட்டை கதை வச்சு படம் எடுப்பீங்க, கொஞ்சம் புதுசாக எடுத்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அவங்களோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்காங்க. இப்போ நான் சொன்ன 3 மூவியுமே ஓரளவுக்கு டீசெண்டான மூவி தான். மறக்காமல் போய் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில்